ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரவை வச்சு வெண்பொங்கல் செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். பச்சரிசியை வச்சு வெண்பொங்கல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ரவை வச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துட்டேன். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை. இப்போ முந்திரி தாளிப்புக்கு முந்திரி, கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் ஜீரகம், மிளகாய் எல்லாமே அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/4 கப்பு பாசிப்பருப்பை நான் குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம ரவையை நெய் விட்டு வறுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவையை இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ரவை ரெடியானதே நல்ல ஒரு வாசனை வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரவையை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரவை நல்ல வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை பேன் அடுப்பில் வச்சுட்டேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து வச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி இதெல்லாமே இப்போ சேர்க்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். ஒரு சைடு இஞ்சி கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம எடுத்து வச்சுக்க ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் செவந்து வந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதால் தான் ரவை எடுத்தோம். இதால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததும் நம்ம ரவையை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்குங்க. மீதி இருக்கிறது சேர்த்துக்கலாம். இப்போயே வாசனை நல்லா கமகமான வருது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. டேஸ்ட்டும் பாருங்கள் அதை விட சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே அடிக்கடி எங்கள் வீட்டில் இதை பண்ணுறது தான் இது.
இன்னும் கொஞ்சம் கெட்டியானா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த அளவு போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ரவா வெண்பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி இதில் தூவிக்கலாம். அப்படியே தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுவையான ரவா வெண்பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. இது ரொம்ப சுலபமாக ஈஸியாகவும் உடனே செஞ்சிடலாம். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க.